மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் நாம் தமிழர் டிவிக்கிற வேலையெல்லாம் நிறுத்திடணும். இங்க அந்த வேலை கிடையாது, புரியுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்கவென்றால் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. முழக்கம்னா அப்படிதான் போடணும். இங்க ராணுவ கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். அண்ணன் வரும்போது முன்னாடி நின்றுக்கிட்டு கையில வண்டியில போயிட்டு இப்படி கை காட்டுறது போக்குவரத்து காவலர் வேலை உனக்கு கொடுக்கப்படல. நீ பேசாம போகணும். நான் பாட்டுக்கு வருவேன். நீ எழுதி வை, அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா ஒரு வண்டி ஓடாது, என் வண்டியில தான் வருவேன். நான் பாட்டுக்கு வருவேன், நிறுத்தத்தில் நிற்பேன், போவேன். இந்த மாதிரி கான்வாய் வருது, பொரோட்டாக்கால் ஆட்டுக்கால் பாயாலாம் கிடையாது. நீ போய நான் வருவேன். போய எனக்கே பாதுகாப்பு இல்லை, நாட்டுக்கு நே பாதுகாப்பு. நான் தான் என் நாட்டுக்கே பாதுகாப்பு. போய அவர் அங்க இருந்து கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலையில் எங்களை நிறுத்திடுறாங்க, குறுக்க கயிறை கட்டி. அண்ணன் வந்தோன்னே இந்த போலீஸ் எல்லாம் பாம்பத்துக்கு திரும்பிக்கிறது, ஏதாவது கேட்பாருன்ட்டு. என்ன பண்ண போற தங்கச்சி தம்பி என்ன நான் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. போறவரெல்லாம் பாவமா இருக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளை இங்கிட்டு இங்கிட்டு கடக்கிறதுக்கு ஒரு கயிறை குறுக்க கட்டிப்புறாங்க. இதை இவங்களை ஒழிக்கணும்டா, இவங்களை தொலைக்கணும். கொடுமையா இருக்கு. இந்த 3ஆம் தேதி ஒரு ரீல் போடலாம்னு இருந்தாப்ல, அதுக்குள்ள அவன் சிவகுமார் வந்தா கலவரம் வந்தா நான் பொறுப்பு இல்லைன்ட்டாப்ல. அதான் மழை பெஞ்சிருச்சே, திறந்து விட்டாப்ல, பொறுக்கல. இவங்க நாடகம் ஜெயிக்க முடியலன்னு பெஞ்சு விட்டாப்ல. அதனால இது முதல் சந்திப்பு தான். நம்ம இன்னும் நிறைய சந்திச்சு பேசுவோம். பல ஊர்கள் இருந்து உணர்வு எழுச்சியோட வந்திருக்கிறீங்க. நம்ம தேர்தலில் தான் தோற்றுகிறோம். அவர்கள் சொல்றபடி வெற்றி தோல்வி அதில் அவர் அதிகப்படியாக வாக்கு வாங்கி இருக்கிறார்கள். அதை மக்களின் நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு நம்பிக்கை நம்ம மீது குறைவா இருக்கு, அது அவ்வளவுதான். இந்த தடவை நம்பிக்கை இல்லாத அடுத்த தடவை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிற எண்ணம் வர நம்மளால வைக்க முடியும். நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள். ஒண்ணுதான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் உண்மையாக இருங்கள். நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்கிற உறுதியை உங்கள் அண்ணன் தருகிறேன். நாம் தமிழர் பிள்ளை என்பவன் தனியா இருக்கணும், அவனுக்கு தனியா தெரியணும், தனித்துவம் இருக்கணும். அவன் ஏற்றுக்கொண்டிருக்க தலைவன் பிரபாகரன் பெயரை உச்சரிக்க தகுதி வச்சிருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அதை கடைபிடிக்கணும். அதுதான் இந்த கட்சிக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். பிள்ளைகள் எல்லாம், இளம் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நேரம் கால் கெடுக்க தங்கச்சியெல்லாம் நிற்கிறாங்க. நம்ம நிறைய பேசலாம், நிறைய இன்னும் காலங்கள் இருக்கிறது. நீங்கள் நீங்கள் பெருமைக்குரியவர்கள், பெருமை மிக்கவர்கள், பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் பிள்ளைகள். நாம் இன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். நாம் வென்றே தீர வேண்டும். இது வரலாற்றின் காலத்தின் தேவை, வரலாற்றின் பெருங்கடமை என்பதை உணர்ந்து இந்த அரசியல் புரட்சி படையில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொண்டிருப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என் முன்னாடி இவ்வளவு எழுச்சியோடு அமர்ந்திருப்பது எனக்கு பெரும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். உறவுகளே.